ஃப்ளாஷ் தேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நேற்று ரிலீஸ் ஆன அஜித்தின் விடாமுயற்சி சரியான வரவேற்பை பெறவில்லை. இந்த நிலையில் இன்று பிப்ரவரி 7 பேன் இந்தியா படமாக ரிலீஸ் ஆகியிருக்கும் தண்டேல் படம் எப்படி இருக்குது பார்க்கலாம். நாக சைதன்யா, சாய் பல்லவி ஹீரோயினாக நடித்திருக்கிறார்கள். சந்து முண்டேட்டி டைரக்ஷனில் சுமார் 60 கோடி பட்ஜெட்டில் இப்படம் உருவாகியுள்ளது. நாக சைதன்யா ரொம்பவும் எதிர்பார்த்த இந்த படம் அவருக்கு மட்டுமல்ல, சாய் பல்லவியின் நல்ல பெயரை தக்க வைத்துக் கொள்ளும்படியும் புரொடியூசர் அல்லு அரவிந்த், டைரக்டர் சந்து முண்டேட்டி இருவருக்கும் வெற்றி படமாகவே அமைந்திருக்கிறது. தேவி ஸ்ரீ பிரசாத்தின் இசை படத்துக்கு பெரிய ப்ளஸ். ஆரவாரமான ஹீரோயிசத்தோடு நாக சைதன்யா படத்தில் அறிமுகமாகிறார். தண்டேல் என்றால் லீடர், தலைவன் என்று அர்த்தம். மீன்பிடிக்கும் தொழில் செய்பவர். அவருக்கும் சாய் பல்லவிக்கும் தீவிர காதல். லைட் ஹவுஸில் மேலே அமர்ந்து இருவரும் காதல் செய்வது ரம்மியமாக இருக்கிறது. ஓம் நமச்சிவாயா பாடலில் கிருகிருவென்று நடனமாடி சாய் பல்லவியும் நாக சைதன்யாவும் அசத்துகின்றனர். சில மாதங்கள் மீன்பிடிக்க சென்று ஊர் திரும்பி 3 மாதம் இருப்பார். அந்த சமயம் சாய் பல்லவிக்கு ரொம்ப உற்சாகம் தரும் மாதங்கள். மீன்பிடிக்க போய் குஜராத்தை தாண்டி பாகிஸ்தான் பார்டருக்குள் நாக சைதன்யாவும் அவருடன் சென்றவர்களும் செல்வதால் எல்லை தாண்டி நுழைந்த குற்றத்திற்காக நாக சைதன்யா அண்ட் கேங்கை பாகிஸ்தான் கப்பற்படை அரெஸ்ட் செய்து விடுகிறது. அத்தோடு இன்டர்வெல். செகண்ட் ஹாஃபில் அவர்களுக்கு சிறையில் நேரும் அவலங்கள், பாகிஸ்தானியர்களோடு அடிதடி மோதல் என்று உணர்ச்சிகரமாக போகிறது படம். சாய் பல்லவி நாக சைதன்யாவை மீட்டு கொண்டு வர எடுக்கும் முயற்சிகள், அப்போதைய ஒன்றிய அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் மற்றும் அவர் மறைவுக்கு பின் அமைச்சராகும் அவர் மகள் வரை போய் சாய் பல்லவியால் நாக சைதன்யாவை மீட்க முடிந்ததா என்பதை உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் கொடுத்திருக்கிறார் இயக்குனர். ஆந்திராவில் சூப்பர் ஹிட் ஆகியுள்ள இந்த படம் தமிழ்நாட்டில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. சாய் பல்லவி நாக சைதன்யாவின் உள்ளத்தை உருக்கும் காதல் ப்ளஸ் தேசபக்தியினால் இந்த படம் இந்த வார ரிலீஸில் பெஸ்ட் படமாக உயர்ந்து நிற்கிறது. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் தேட்டர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பாய்.